ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் சூழ்ச்சியிலே சிக்கிக் கொள்கின்றார்கள். அது எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக அவர்களினால் அல்லாஹ் அந்த தவறை வெளிப்படுத்தி இருப்பான். அவர்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டார்கள், அந்த பழத்தை புசித்து விட்டார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தடை செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது தண்டனை என்னவென்றால், அவர்களுக்கு அணிவிக்கப்பட்ட ஆடை களையப்பட்டது, உடுப்பு கலட்டி எடுக்கப்பட்டது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகின்றான், நாம் அவர்களை சுவனத்தில் அழகான ஆடைகளை அணிவித்து கௌரவமாக வைத்திருந்தோம். பலம்மா ذاق الشجرة بدت لهما سوآتهما, ரெண்டு பேரும் எப்பொழுது அந்த மரத்தில் இருக்கும் கனியை சாப்பிட்டார்களோ அவ்விருவருடைய ஔரத்தும் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. முன்பின் துவாரங்கள் வெளியே திரும்ப ஆரம்பித்து விட்டது. ஓடோடி போய் சுவர்க்கத்தின் மரங்களில் இருக்கும் இலைகளினால் அவர்களுடைய ஔரத்தை மறைக்க முற்படும் அளவுக்கு அவர்களுடைய ஆடையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கலட்டி எடுத்து விட்டான். குர்ஆன் சொல்லுகின்றது, ஷைத்தானுக்கும் இதுதான் தேவையாக இருந்தது, ஷைத்தானுக்கும் இதுதான் தேவையாக இருந்தது. ஹஜ்ரத் ஆதமையும் ஹவ்வாவையும் சுவர்க்கத்தில் கண்ணியமாக வாழவிடக் கூடாது, சுவர்க்கத்தின் ஆடைகளுடன் இருக்கவிடக் கூடாது, ஆடையை கலற்றி இவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். எனவே குர்ஆன் சொல்லுகின்றது, யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, ஷைத்தான் அவ்விருவர்களுடைய ஆடைகளையும் கலட்டி எடுத்தான். லியுரியஹுமா சௌஆதிஹிமா, அவ்விருவர்களுடைய வெட்கஸ்தலங்களையும் மக்களுக்கு காட்டி அவர்களை சீரழிப்பதற்காக அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது முழு உலகத்துக்கும் ஒரு படிப்பினை. அல்லாமா முத்தவல்லி அஷ்-ஷஅராவி தன்னுடைய ஒரு கிதாபிலே குறிப்பிடுகின்றார்கள், இது முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சவால், முழு உலகத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை. எப்பொழுது இந்த பூமியிலே கொடுக்கல் வாங்கலில், வியாபாரத்தில், சாப்பாட்டில், குடிப்பில் மக்கள் ஹலாலை 100% பேணுவார்களோ பூமியிலே அல்லாஹுடைய கட்டளையை அமுல்படுத்துவது லேசாகிவிடும். எப்பொழுது பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கின்றார்களோ, ஹலால் ஹராம் பேணாமல் இருக்கின்றார்களோ, ஹலாலான உணவை மேற்கொள்ள வேண்டும், உட்கொள்ள வேண்டும், அதற்கான அமைப்பிலே நாம் தேட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்திலிருந்து பறிபோய் விடுகின்றதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடம் இருந்து அவன் விரும்பும் ஆடைகளை பறித்தெடுத்து விடுவான். அவன் விரும்பும் ஆடைகளை பறித்தெடுத்து விடுவான். அல்லாஹ்விடத்தில் ஒரு முறை இருக்கிறது. ஒரு ஆணுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய உடை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எப்பொழுது மக்கள் ஹராமான உணவை உட்கொள்வார்களோ, ஹராத்தை புஷிப்பார்களோ, இவர்களுக்கு முதலாவது ஏற்படக்கூடிய கேவலம் இஸ்லாம் சொல்லும் உடை அவர்களுக்கு பாரமாகிவிடும். ஆண்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடையை சொல்லும் போதே கசப்பாக இருக்கும், பாரமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை முழுமையாக தன்னுடைய உடலை மறைப்பது, முழுமையாக தன்னை மறைத்திருப்பது, இதை சொல்லும் போது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும். காரணம் என்ன? இவர்களிடம் இருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த ஆடையை களைவதற்காகத்தான் ஷைத்தான் இவர்களுக்கு ஹராமான வியாபாரங்களை காட்டிக் கொடுத்திருக்கிறான், ஹராமான தொழில்களை காட்டிக் கொடுத்திருக்கிறான். குறுகிய வழிகளை நிறைய தேடலாம் என்று சொல்லி சுத்த ஹராமான பணத்தை அவர்களுக்கு தேடும் வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பணத்தை அடைகிறான், ஆனால் அதனால் உரிய சந்தோஷம் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதன் மூலம் அவனுக்கு நோய்கள், பல்வேறு பிரச்சனைகள், ஆட்சியாளர்களுடைய நெருக்கடிகள், பல்வேறு தொல்லைகள் மட்டுமல்ல, அவனிடத்தில் இருக்கும் தீனுடைய ஆடையும் பறிக்கப்படுகிறது என்றால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி எவ்வளவு பாரதூரமானது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது முதலாவது ஆபத்து. ஹலாலான முறையில் தொழிலை அமைத்துக் கொள்ளவில்லையானால் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய முதலாவது கேவலம், முதலாவது சீரழிவு அவர்களிடத்தில் இருந்து இஸ்லாமிய ஆடை பறிக்கப்பட்டு விடுவது. இரண்டாவது என்னவென்றால், உலகத்தில் எந்த ஒரு மதத்தினருக்கும் கொடுக்காத ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய கையிலே தந்திருக்கின்றான்.
எந்த ஒரு வல்லரசு நாட்டிலும் அந்த ஆயுதம் கிடையாது. எந்த ஒரு ஜனாதிபதியும் அப்படியான ஆயுதம் பாவிப்பது கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த ஒரு ராணுவத்திடமும் அப்படியான ஒரு ஆயுதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆயுதத்தை முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவர்களுடைய கையிலும் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். அதுதான் துஆ என்ற ஆயுதம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், அத்துஆ சிலாஹு குல்லி முஃமின், துஆ என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒரு ஆயுதம் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். ஆனாலும் ஆயுதத்தை கையிலே வைத்திருக்கின்றோம், அந்த ஆயுதத்தை பாவிக்க தெரியாமல் இருக்கின்றோம், அல்லது ஆயுதம் தானாகவே இயங்காமல் இருக்கின்றது. ஆயுதத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கிறோம். திடீரென்று நோய்வாய்ப்படுகின்றார்கள், துஆவினால் நோயை குணப்படுத்திக் கொள்ள முடியாது. திடீரென்று கஷ்டத்தில் விழுகிறார்கள், துஆவினால் கஷ்டத்தை சீர் செய்து கொள்ள முடியாது. திடீரென்று அவர்கள் சில பிரச்சனைகளில் அகப்படுகிறார்கள், துஆவினால் அந்த பிரச்சனையை சீர் செய்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருக்கும் துஆ என்ற ஆயுதம் தானாக செயலிழந்து போயிருக்கிறது, தானாக செயலிழந்து போயிருக்கிறது. இதனால் பிற மதத்தவர்களுக்கு முஸ்லிம்களின் மீது துணிவு, முஸ்லிம்களின் மீது தைரியம், முஸ்லிம்களை எப்படியும் அடக்கலாம், முஸ்லிம்களை எப்படியும் ஒடுக்கலாம், முஸ்லிம்களை எப்படியும் தங்களுக்கு அடிவில் போன்று வாழ வைத்திடலாம். ஏன்? அவர்களிடத்தில் இருக்கும் ஆயுதம் செயலிழந்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை எங்களுக்கு எதிராக பாவிக்க முடியாது. துஆ என்னும் ஆயுதத்தில் முஸ்லிம்கள் நம்பிக்கை இழந்து கிடக்கிறார்கள் என்பதை அந்நியவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதன் காரணமாக செயலிழந்து போயிருக்கிறது? ஏன் எங்களுடைய துஆக்கள் கபூலாக்கப்படுவதில்லை? அதற்குரிய பிரதானமான காரணம் தான் ஹராமான தொழிலும் ஹராமான சாப்பாடும். ஹராமான தொழிலும் ஹராமான சாப்பாடும் துஆவிலே இருக்கக்கூடிய கபூலியத்தை பறித்தெடுத்து விட்டது. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செய்து வருகின்றான், பாலைவனத்தில் நீண்ட ஒரு பிரயாணம் செய்து வருகின்றான். அவருடைய கோலத்தை பார்க்கும் போது தலைவிரி கோலமாக, அஷ்அஸ அக்பர், தலைவிரி கோலமாக, உடுப்புகள் எல்லாம் புழுதி படைந்து, உடுப்புகள் எல்லாம் புழுதி படிந்து மிகவும் பார்ப்பதற்கு அப்பாவி கோலத்தில் வருகிறான். மனிதனிடத்தில் அவன் கையேந்தினாலே மனிதனே உதவி செய்வான், அந்த அளவுக்கு அப்பாவியுடைய கோலத்தில் அவன் வந்து விடுகின்றான். அவனுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது, சிக்கலில் அகப்பட்டுக் கொண்டார், பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார். கையை உயர்த்தி 70 தாய்களை விட இரக்கமுள்ள ரப்பாகிய அல்லாஹுவை கூப்பிடுகிறான், யா ரப், யா ரப், என்னுடைய ரப்பே, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று கூப்பிடுகிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ரஹ்மத்தினால் சூழப்பட்ட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், தனது கோபத்தை விட இரக்கத்தை மேலே வைத்திருக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த அடியானுடைய உடலை பார்க்கின்றான். அவனுடைய உடலிலே ஹராமான சாப்பாடு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனுடைய மேனியை பார்க்கின்றான், மேனியில் அணிந்திருப்பது ஹராமான ஆடை. அவனுடைய குடிவானத்தை பார்க்கின்றான், குடித்திருப்பது அல்லாஹுக்கு வெறுப்பான பானம், அல்லது குஸ்ஸிய பில் ஹராம், ஹராமான உணவு அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹுவை கூடாதென்று சொல்ல முறையில் சம்பாதித்து கூடாதென்று சொன்ன உணவை சாப்பிட்டு அந்த ரத்தம் ஓடும் கையையே அல்லாஹுக்கு முன்னால் இவன் உயர்த்தி இருக்கின்றான். இவனுடைய துஆவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவனுடைய துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்ய முடியும் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகின்றார்கள். அதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய விடயம், துஆ என்னும் ஆயுதம், துஆ என்னும் மிகப்பெரிய ஆயுதம், துஆ என்னும் மிகப்பெரிய சாதனம், இதனை இயக்கிக் கொள்ள முடியாமல் முஸ்லிம் சமுதாயம் பலகீனப்படுகிறது என்றால் ஹராமான உணவுதான் அதற்கு காரணம், ஹராமான சம்பாத்தியம் தான் அதற்கு காரணம், ஹராமான உடைகள் தான் அதற்கு காரணம், ஹராமான ரத்தம் உடலிலே ஓடுவதுதான் அதற்குரிய காரணம் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில காரணங்களை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். மூன்றாவது காரணம், யாருடைய தொழில் சரியாக இல்லையோ, யாருடைய உத்தியோகம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்கிறதோ, யாருடைய தொழில்கள் வேலை வாய்ப்புகள் பிழையான முறையில் இருக்கின்றதோ, இவர்களுடைய உணவு ஹராமாக அமையும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு கொடுக்கும் மூன்றாவது சோதனை, யாருடைய புத்திமதியும் இவர்களுக்கு கேட்காது,
யாருடைய புத்திமதியும் உபதேசமும் இவர்களுக்கு பலிக்காது. பயான் அல்ல, குர்ஆனை கரைத்து ஊற்றினாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வே எழுப்பிக் கொண்டு வந்து புத்திமதி சொன்னாலும் நல்லது இவர்களுக்கு ஜீரணிக்காது. முஹய்யிஸ் சுன்னா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மாணவர் கேட்கின்றார், பிம தலீனுல் குலூப், இமாம் அவர்களே, நல்லவை பலதை நாங்கள் கேட்கின்றோம், உள்ளம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. நல்லதென்று தெரியும், தீயதென்று தெரியும், அதை விடக்கூடிய தைரியம் கிடையாது. நல்லதை செய்ய வேண்டும் என்ற உத்வேகம், நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்கு வருவதில்லை. என்ன காரணம் என்று கேட்கும் போதே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதிகளை ஏற்று நடக்கும் மனம் வர வேண்டுமாக இருந்தால் பி அக்லில் ஹலால், ஹலாலை சாப்பிடுங்கள். ஹலாலான உணவை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த இடத்துக்காவது வரும் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டதை அபூ யஅலா அல் மூஸிலி தபகாத்துல் ஹனாபிலா என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஆகப்பெரிய சோதனை, ஆகப்பெரிய சோதனை. இது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்களுடைய கருத்துகள் இருக்கிறது என்றால், ஒரு மனிதர் 1,00,000 ரூபாய் சந்தேகத்துக்கிடமான வழியில், ஹராமான வழியில் தேடுவதை விட வெறும் ஒரே ஒரு ரூபாயை சுத்த ஹலாலிலே தேடுவது சால சிறந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். சந்தேகத்துக்கிடமானது ஹராம் அல்ல, சந்தேகத்துக்கிடமானதை 1,00,000 தேடுவதை விட சுத்த ஹலாலானதை 1 ரூபாய் தேடுவது சிறந்ததாகும் சொல்லுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தவர்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குடைய சிறப்பை புகழை சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், இத்தஃபகல் முஹத்திஸூன் அலா தௌசீகிஹி, எல்லா உலமாக்களிடத்திலும் ஏகோபித்த கருத்து, ஒருமித்த கருத்து இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஒரு சிறந்த ஆலிம், ஒரு சிறந்த மாமேதை என்ற கருத்து இருக்கிறது என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், நான் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது, பிசினஸ் பண்ணும் போது, வியாபாரம் செய்யும் போது ஹராம் அல்ல, வட்டி அல்ல, லஞ்சம் அல்ல, ஊழல் அல்ல, சந்தேகமான வழியில் 1 ரூபாய் எனக்கு கிடைக்கிறது. சந்தேகமான வழியில், இது அவனுடையதா இவனுடையது உறுதியாக தெரியாத வழியில் 1 திர்ஹம், 1 ரூபாய் எனக்கு கிடைக்கின்றது சொல்லுகின்றார்கள். அந்த பணத்தை உரியவனை தேடி திருப்பி கொடுப்பது 1,00,000 திர்ஹத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதை விட எனக்கு விருப்பம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மனிதர் எல்லா கள்ள வழிகளிலும், ஏமாற்று வழிகளிலும், ஷரியத் ஹராம் என்று கூறியிருக்கிற வழிகளிலும், வட்டியிலும், பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ பெரிய பணக்காரனாகி மஸ்ஜிதல்ல காபாவையே 2 மாடியாக கட்டி கொடுத்தாலும் அவனுடைய 1 சதத்துக்கும் கூலி கிடைக்காது, 1 சதத்துக்கும் கூலி கிடைக்காது. கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு பள்ளிவாசல் கட்டுவதை விட, லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு மதரசா கட்டுவதை விட, கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு கிதாபுகளை வாங்குவதை விட, விதவைகளுக்கு உதவி செய்வதை விட அது ஹராமான வழியிலாக இருக்கும் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த கூலியையும் அவருக்கு கொடுக்க மாட்டான், எந்த கூலியையும் கொடுக்க மாட்டான் என்பதைத்தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆக ஒரு மனிதனை ஹராத்துக்கு மனிதன் விரும்பி போவதில்லை, ஹராத்தை மனிதன் விரும்பி செய்வதில்லை. ஹராத்துக்கு போவதற்கு இன்னொரு பாதை இருக்கிறது. அந்த பாதையில் விழுபவர்கள் தான் தெரியாமலே அவர்கள் ஹராத்தில் போய் விழுந்து விடுகின்றார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இன்னல் ஹலால பையின், புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், உலகத்தில் எது ஹலால் என்று தெட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வ இன்னல் ஹராம பையின், எது ஹராம் என்றும் தெட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹராத்துக்கும் ஹலாலுக்கும் மத்தியில் சில விடயங்கள் உண்டு, அவைகள் சந்தேகமானவைகள். வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத் லா யஅலமுஹுன்ன கஸீருன் மினன் நாஸ், அதற்குரிய விடையை நிறைய மக்களினால் அறிந்து கொள்ள முடியாது. முஜ்தஹிதான அறிஞர்களினால் தகமையான ஆய்வுடன் ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம் விளங்கக்கூடிய சந்தேகத்துக்கிடமான பல விடயங்கள் இருக்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் இந்த சந்தேகத்துக்கிடமானவைகளில் கையை போட்டுக் கொள்ளாமல் தங்களை பாதுகாக்கிறார்களோ,
இவர்கள் ஹராத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஹராத்தில் இருந்து